வீரமும் அறிவும் கொண்ட பெண் அரசி அல்லிராணி கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பழமையான தமிழ்நாட்டின் மண்ணில் பல வீரர்களின் கதைகள் பிறந்துள்ளன. ஆனால் ஆண்களைப் போலவே வாள் வீசி அரசாட்சியை நடத்தி தன் புத்திசாலித்தனத்தால் எதிரிகளை வென்ற ஒரு பெண் பற்றிய கதை இன்று வரை மக்களின் மனதில் வாழ்கிறது. அந்த பெண்தான் அல்லிராணி. இந்த கதை சாதாரண அரச கதை அல்ல. இதில் காதல் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, துரோகம் இருக்கிறது, அறிவால் வென்ற பெண்ணின் பெருமை இருக்கிறது. இந்த கதையை முழுவதும் கேட்டால் பெண்களின் தைரியம் எவ்வளவு பெரிய சக்தி என்பதை உணரலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மதுரையை ஆண்ட ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு எல்லா செல்வமும் இருந்தது. ஆனால் குழந்தை இல்லை. அவன் தினமும் கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொண்டான். இறைவா, என் நாட்டுக்கு வாரிசு வேண்டும் என்று தினமும் கோவிலுக்கு சென்று வேண்டினான். ஒரு நாள் அரண்மனை அருகில் இருந்த பெரிய தாமரை குளத்தில் அதிசயம் நடந்தது. அந்த குளத்தில் ஒரு பெரிய அல்லிப்பூ மலர்ந்தது. அதன் நடுவில் ஒரு பெண் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்தவர்கள் அதிர்ந்து போனார்கள். இது தெய்வ குழந்தை என்று கூறினர். மன்னன் மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துக்கொண்டு வந்தான். அவளுக்கு பெயர் வைத்தார்கள். அல்லிராணி என்று பெயர் வைத்தார்கள். ஏனெனில் அவள் அல்லிப்பூவில் பிறந்தவள். அல்லிராணி வளர வளர அவளின் தன்மை மற்ற பெண்களைப் போல இல்லை. அவளுக்கு பொம்மை விளையாட்டு பிடிக்காது. குதிரை ஏறுவது ரொம்ப பிடிக்கும். வாள் சண்டை மிகவும் பிடிக்கும். வேட்டையாடுவது பிடிக்கும். அவள் சிறுவயதிலேயே வீரர்களிடம் பயிற்சி பெற்றாள். ஒரு நாள் ஒரு ஆசிரியர் கேட்டார், அரசியே, பெண்களுக்கு இத்தனை வீர பயிற்சி எதற்கு என்று கேட்டார். அல்லிராணி சிரித்தாள். நாட்டை காப்பாற்ற தைரியம் வேண்டும். அது ஆண்களுக்கு மட்டும் சொந்தமல்ல என்று சொன்னாள். அந்த வார்த்தை அரண்மனை முழுவதும் பரவியது. என் நாட்டில் பெண்கள் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்று அல்லிராணி முடிவு எடுத்தாள். அவள் பெண்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்தாள். அரண்மனையில் பெண்களே காவலர்கள், பெண்களே அமைச்சர்கள். அவள் ஆண்களை நம்ப மாட்டாள். பல அரசர்கள் அவளை மணமுடிக்க வந்தார்கள். ஆனால் அல்லிராணி அனைவரையும் தோற்கடித்தாள். சிலரை வாள் சண்டையில் வென்றாள், சிலரை அறிவில் வென்றாள். அதனால் மக்கள் அவளை பார்த்து பயந்தார்கள். அவள் சாதாரண பெண்ணில்லை என்றார்கள். அல்லிராணியின் புகழ் பரவியது. அல்லிராணியின் வீரக்கதை நாடு முழுவதும் பரவியது. அந்த செய்தி பாண்டவர்களிடம் கூட சென்றது. ஒரு நாள் அர்ஜுனன் அந்த கதையை கேட்டான். ஒரு பெண்ணரசி எல்லா அரசர்களையும் தோற்கடிக்கிறாளா என்று அவனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவன் அல்லிராணியை பார்க்க முடிவு செய்தான். அவனுடன் சென்றவர் கிருஷ்ணர். கிருஷ்ணர் சிரித்தார். அர்ஜுனா, அவளை வெல்வது எளிதல்ல என்று சொன்னார். அல்லிராணி ஆண்களை அரண்மனைக்குள் அனுமதிக்க மாட்டாள். அதனால் அர்ஜுனன் ஒரு பெண் வேடம் போட்டான். அவன் அரண்மனைக்குள் நுழைந்தான். அல்லிராணி அவனை சந்தித்தாள். அவனுக்கு ஏதோ சந்தேகம். இவள் சாதாரண பெண் போல தெரியவில்லை. அர்ஜுனன் மிகவும் கவனமாக நடந்து கொண்டான். ஆனால் ஒரு நாள் குதிரை பயிற்சியின் போது அவன் தவறு செய்து விட்டான். அவனின் வீரத்தைக் கண்டு அல்லிராணி அதிர்ந்தாள். நீ யார் என்று கேட்டாள். அர்ஜுனன் அமைதியாக நின்றான். இறுதியில் உண்மை தெரிந்தது. நான் அர்ஜுனன் என்று சொன்னான். அல்லிராணி கோபத்தில் எரிந்தாள். என்னை ஏமாற்றினாயா என்று கேட்டாள். அவள் உடனே காவலர்களை அழைத்தாள். அர்ஜுனனை பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவன் சாதாரண வீரன் அல்ல. அவன் அனைவரையும் சமாளித்தான். அல்லிராணி நேராக வாள் எடுத்தாள்.
அரண்மனை மைதானத்தில் பெரிய சண்டை ஆரம்பமானது. அல்லிராணி மின்னல் வேகத்தில் வாள் வீசினாள். அர்ஜுனனும் சமமாக போராடினான். மக்கள் மூச்சை பிடித்து கொண்டு பார்த்தார்கள் யார் ஜெயிப்பார்கள் என்று. ஒரு கட்டத்தில் அல்லிராணி அர்ஜுனனை கீழே தள்ளினாள். ஆனால் அர்ஜுனன் சிரித்தான். உன் வீரத்தை நான் மதிக்கிறேன் என்று சொன்னான். அந்த வார்த்தை அல்லிராணியின் மனதை கொஞ்சம் மாற்றியது. கிருஷ்ணர் ஒரு திட்டம் போட்டார். அல்லிராணியின் மனதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார். ஒரு நாள் அவர் அல்லிராணியிடம் கூறினார், உலகில் எல்லோரும் கெட்டவர்கள் அல்ல என்று கூறினார். அல்லிராணி அமைதியாக இருந்தாள். அவளுக்கு ஆண்கள் மீது இருந்த கோபத்தின் காரணம் பழைய அனுபவங்கள்தான். பல அரசர்கள் பெண்களை பொருளாக பார்த்ததை அவள் வெறுத்தாள். ஆனால் அர்ஜுனன் அப்படி இல்லை. அவன் அவளின் வீரத்தை மதித்தான். மனம் மாறிய அல்லிராணி. காலம் சென்றது. அர்ஜுனனின் நேர்மையை அல்லிராணி புரிந்து கொண்டாள். ஒரு நாள் அவள் கேட்டாள், நீ என்னை ஏன் மனம் செய்ய விரும்புகிறாய் என்று கேட்டாள். அர்ஜுனன் பதிலளித்தான், உன் அழகுக்காக அல்ல, உன் தைரியத்திற்காக என்று சொன்னான். அந்த வார்த்தை அல்லிராணியின் மனதை தொட்டது. முதல் முறையாக அவள் அமைதியாக சிரித்தாள். திருமண நாள் வந்தது. மதுரையில் பெரிய விழா நடந்தது. அல்லிராணியும் அர்ஜுனனும் திருமணம் செய்து கொண்டார்கள். மக்கள் மகிழ்ந்தார்கள். பெண்கள் பெருமைப்பட்டார்கள். ஒரு பெண் அரசி தன் மரியாதையை காப்பாற்றி வாழ்ந்தாள் என்று பேசிக்கொண்டார்கள். அல்லிராணி திருமணத்திற்கு பிறகும் தன் வீரத்தை விடவில்லை. அவள் தொடர்ந்து நாட்டை ஆட்சி செய்தாள். அல்லிராணியின் புகழ். காலம் கடந்தாலும் அல்லிராணியின் கதை மறையவில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் அவள் ஒரு சாதாரண அரசி அல்ல. தைரியத்தின் சின்னம், பெண்களின் பெருமை, நீதிக்காக போராடிய வீர பெண்மணி. இன்றும் பல கிராமங்களில் அல்லிராணி கதைகள் நாட்டுப்புற பாடல்களாக பாடப்படுகின்றன. பெண் என்றால் பலவீனம் அல்ல. அவள் முடிவு எடுத்தாள் என்றால் ஒரு நாட்டையே மாற்ற முடியும். இதுதான் அல்லிராணி கதையின் உண்மையான செய்தி. அல்லிராணி இடத்தில் நீங்கள் இருந்தால் அர்ஜுனனை மன்னித்திருப்பீர்களா? கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.